அக்கா, எப்படி இருக்கிற? ஒழுங்கா சாப்பிடுறியா நீ? பாட்டி உன்னை நல்லா பாத்துக்குதா? அப்பா அம்மாவுக்கு எதுவும் சந்தேகம் வரலையே? எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்குது? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என்னத்த நல்லா போயிட்டு இருக்கு. சத்யா, நேத்து உங்க அம்மா என்ன வேலை பண்ணா தெரியுமா? தோட்டத்துல பப்பாளி பழம் நிறைய இருக்குன்னு சொல்லி அதை ஜூஸ் பண்ணி தேவிக்கு கொடுத்துட்டா. பாட்டி, என்ன சொல்ற? இவ்வளவு ஏதோ அறிவில்லாம அந்த பப்பாளி ஜூஸ குடிக்க போயிட்டா. ஐயோ, பப்பாளி சூடாயிட்டோம். அத தேவி குடிக்க கூடாதே. அது பிள்ளை தாச்சிக்கு ஆபத்தாயிடும். என்னக்கா இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கிற நீ? இல்லடி, நீ அனுப்புன பீச் வீடியோல அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதான் அம்மா என்ன ஜூஸ் கொடுத்தாங்கன்னு கவனிக்கல. கடவுளே. அப்புறம் உங்க அம்மா எனக்கு ஒரு கிளாஸ கொடுத்துட்டு தேவிக்கு பப்பாளி ஜூஸ் கொடுத்துருக்கேன்னு சொன்னான். பதறி போய் ஓடி வந்து பார்த்தா தேவி அதை குடிக்க போயிட்டா. நான் கிளாஸ தட்டி விட்டேன். நல்ல வேளை. பாட்டி, அக்கா வேற ஏதாச்சும் ஒரு ஞாபகத்துல இருந்தா கூட நீதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாட்டி. உன்னையும் மணியரசையும் நம்பிதான் நான் என்னோட உயிரையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். இப்ப அது ஒத்த உசுறு இல்ல, 2 உசுறு. அவங்க 2 பேரையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க 2 பேரோட பொறுப்பு பாட்டி. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். நீ தைரியமா உன் வேலையை கவனி. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்குமா. நானும் ரா பகலா அதே யோசனை அதே வேலையா தான் இருக்கிறேன் பாட்டி. நான் எப்படியாச்சும் கூடிய சீக்கிரம் அவிய சந்திச்சிருவேன். அப்புறம் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லி நான் அவருக்கு புரிய வச்சு அவரை கையோட கூட்டிக்கிட்டு நான் கட்டாயம் ஊருக்கு வந்துருவேன். தேவி கூட அபிய சேர்த்து வைப்பேன். அதுதான் என் லட்சியம். மாடி அழாதம்மா. அக்கா, அக்கா அழாதக்கா. அழாது தேவி. சத்யா நம்பிக்கையா சொல்றால, கண்டிப்பா பண்ணிடுவா. பாட்டி, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த நேரத்துல அழக்கூடாது. கர்ப்பமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். தேவி